அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு 80 ஆண்டுகள் ஆபத்து நிறைந்த சந்திர கிரகணமாக செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தின் போது வீட்டிலே இருக்கக்கூடிய சில எளிய பொருட்கள் மூலம் இந்த பரிகாரங்களை மேற்கொள்வதால் பல்வேறு வகையான பாதிப்புகளையும் கிரகண தோஷங்களையும் நிவர்த்தி செய்து பல நன்மைகளை துலாம் ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்வில் நிறைவாக பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு என்பதை சந்திர கிரகணமானது தெள்ளத் தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. 80 வருடம் ஆபத்து நிறைந்த ஒரு சந்திர கிரகணமாக பார்க்கப்படுகிறது. எனவே சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக இந்த தருணத்தில் தேவைப்படுகிறது. பொதுவாகவே சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் என்று நிகழ்வுகள் வரும்போதும் அந்த கிரகணத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய கதிர்வீச்சுகளால் பல்வேறு வகையான பாதிப்புகள் வரும் என்பது விஞ்ஞானமும் அறிவியலும் எடுத்துரைக்கக்கூடிய உண்மையாக பார்க்கப்படுகிறது. ஜோதிடத்தின்படியும் ராகு கேதுவின் பழிவாங்கல் நிகழ்வாக தான் இந்த சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் போன்ற கிரகண நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. அதிலும் குறிப்பாக கேதுவின் ஆதிக்கம் கொண்ட அமைப்பாக சூரிய கிரகணம் பார்க்கப்படுகிறது. ராகுவின் ஆதிக்கம் கொண்ட அமைப்பாக சந்திர கிரகணம் பார்க்கப்படுகிறது. தற்போது நடைபெறக்கூடிய செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி காலை 6:11 முதல் காலை 10:17 வரை சுமார் 4 மணி நேரம் 6 நிமிடம் நீடிக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணம் மீன ராசியில் ராகு சஞ்சரிக்கும் போது புரட்டாதி நட்சத்திரத்தில் வருகிறது. புரட்டாதி நட்சத்திரத்தில் வரும்போது ராகுவும் அங்கு வலுவாக வீற்றிருக்கிறார். ராகுவின் பழிவாங்கல் நிகழ்வாக தான் இந்த சந்திர கிரகணம் பார்க்கப்படுகிறது. அதிலும் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான சுக்கிரனின் நட்பு கிரகமாக செயல்படுகிறாருங்க ராகுவினுடைய அமைப்பு இந்த வேளையில் 6ஆம் இடத்தில் இருப்பதால் நிச்சயமாக கிரக நிலைகளால் பாதிப்பு ஏற்படாது. கிரகண தோஷங்களும் உங்களை சூழாது. இருந்தாலும் கூட சில முன்னேற்பாடு நடவடிக்கைகளை மேற்கொள்வதால் பல நன்மைகளை தங்களுடைய வாழ்வில் நிறைவாக பெற்றுக்கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும். இந்த சந்திர கிரகணமானது தமிழ்நாட்டில் பார்க்க முடியாது. வட இந்தியாவில் சில பகுதிகளிலும், வட அமெரிக்கா, ஆப்பிரிக்கா போன்ற பகுதிகளிலும் இந்த சந்திர கிரகணத்தை பார்க்க முடியும். இந்த வருடம் மார்ச் மாதம் 25ஆம் தேதி முதல் சந்திர கிரகணமும் தற்போது நடைபெறக்கூடிய செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி நடைபெறக்கூடிய இந்த சந்திர கிரகணம் 2வது சந்திர கிரகணமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக சூரிய கிரகணம் என்றால் என்ன, சந்திர கிரகணம் என்றால் என்ன என்று பார்க்கும்போது சூரிய கிரகணம் என்பது சூரியன், சந்திரன் மற்றும் பூமி ஆகிய 3 கிரகநிலைகளும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது இந்த நிகழ்வானது நடைபெறுகிறது. அதிலும் குறிப்பாக சந்திரனின் நிழல் பூமியின் மீது படும்போது சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறதுங்க. இது கேதுவினுடைய ஆதிக்கத்தில் நடைபெறக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் சந்திர கிரகணம் என்பது ராகுவின் ஆதிக்கத்தில் நடைபெறக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தற்போது இந்த சந்திர கிரகணம் செப்டம்பர் 18ஆம் தேதி சூரியன், பூமி, சந்திரன் ஆகிய 3 கிரகநிலைகளும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமியின் நிழல் சந்திரனின் மீது படுவதே சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சந்திர கிரகணத்தின் போது எதிர்மறையான சிந்தனைகளும் கற்பனையான பயங்களும் ஒரு விதமான குழப்பம் போன்றவை அதீதமாக தலை தூக்குவதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே பொதுவாகவே இந்த சந்திர கிரகணத்தின் போது செய்யக்கூடாத நிகழ்வாக எவையெல்லாம் அமைந்திருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது கிரகநிலைகளில் ராகுவின் பழிவாங்கல் நிகழ்வாக நடைபெறக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தின் போது எதிர்மறையான ஆற்றல் நிச்சயமாக அதிகரிக்கும். எனவே மனதில் எப்போதுமே நேர்மறையான எண்ணங்களுடன் அனைத்து விதமான சிந்தனையையும் மேற்கொள்வது நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்கும். உதாரணமாக, நீங்கள் எதிர்மறையான சிந்தனைகளையும் எதிர்மறையான கருத்துக்களையும் நினைக்கும் போது அவை செயல் வடிவம் பெற்று உங்களுடைய வாழ்வில் மிக பெரிய சிரமத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பையும் கிரகண தோஷத்தையும் உருவாக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அதே வேளையில் நேர்மறையான சிந்தனையும் நேர்மறையான செயல்பாடுகளுமாக இருந்தால் உங்களுடைய வாழ்வில் செல்வ செழிப்பும் முன்னேற்றமும் கிடைப்பதற்கான வாய்ப்பையும் இந்த சந்திர கிரகணம் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும். இந்த கிரகணம் நடைபெறும் போது பயணங்களை மேற்கொள்வதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். முக்கியமான பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றால் கிரகண தோஷங்களை, பாதிப்புகளை குறைக்கக்கூடிய வகையிலான பொருட்களை உடன் எடுத்து செல்வதால் நிச்சயமாக பயணங்களில் ஏற்படக்கூடிய சில சிரமங்களையும் நிச்சயமாக தவிர்ப்பதற்கான சூழல் உண்டு. அதே போன்று இந்த கிரகணம் நடைபெற்று கொண்டிருக்கும் போது உணவு சமைக்கக்கூடாது, காய்கறிகளை நறுக்கக்கூடாது. அதனால் சில எதிர்பாராத
எதிர்மறையான வாய்ப்புகள் தான் உருவாகும். அதே போன்று இந்த கிரகணம் நடைபெற்று கொண்டிருக்கும் போது கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய பணிகளை நிச்சயமாக தவிர்த்திடுங்க. கத்தரிக்கோல், ஊசி போன்ற கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய வேலைகள், தைப்பது போன்றவற்றை சற்று தள்ளி வைப்பது நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்கும். இந்த நேரங்களில் கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்துவதால் சில தவறான வாய்ப்புகள் சந்திப்பதற்கான சூழலும் உருவாகலாம். இதைவிட இந்த கிரகணம் நடைபெறும் போது கதிர்வீச்சின் தன்மை அதிகமாக இருப்பதால் நிச்சயமாக கர்ப்பிணி பெண்களுக்கு அதிக பாதிப்புகளை ஏற்படுத்துவதற்கான சூழல் உண்டு என்பதை ஜோதிடம் மட்டுமல்ல, அறிவியலும் அதைதான் உறுதிப்படுத்துகிறது. எனவே இந்த வேளையில் கர்ப்பிணி பெண்கள் நிச்சயமாக வீட்டில் ஓய்வெடுக்கலாம். ஓய்வெடுத்து அமைதியாக இருக்கலாம் அல்லது இறை வழிபாட்டை வீட்டிலேயோ அல்லது ஆலயத்திலோ மேற்கொள்ளலாம். இந்த கிரகணம் நடைபெறும் போது கர்ப்பிணி பெண்கள் நிச்சயமாக வெளியில் வரக்கூடாது. அதனால் சில பாதிப்புகள் சந்திப்பதற்கான வாய்ப்பும் உள்ளது. எனவே அவற்றை தவிர்க்க வேண்டும் என்றால் வீட்டிலேயோ அல்லது ஆலயத்திலேயோ இருந்து நேர்மறையான எண்ணங்களுடன் வழிபாட்டை மேற்கொண்டாலே நல்ல பலன் நிறைவாக அமையும். இந்த கிரகணத்தின் போது செய்ய வேண்டிய எளிய பரிகாரங்களாக எவையெல்லாம் பார்க்கப்படுகிறது என்றால், நிச்சயமாக வீட்டில் உள்ள தண்ணீர், உணவுப் பொருட்கள் போன்றவற்றில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எளிய வகையான துளசி அல்லது தர்ப்பை என்று சொல்லக்கூடிய கோரை பொருட்களை அதில் போட்டு வைப்பதன் மூலம் கிரகணத்தினால் ஏற்படக்கூடிய எதிர்மறையான தாக்கம் நிச்சயமாக குறையும். நீர் மற்றும் துளசியை பயன்படுத்துவதன் மூலம் அனைத்திலும் ஏற்படக்கூடிய சிரமங்கள் மிக பெரிய அளவில் குறைவதற்கான வாய்ப்பு உண்டு. துளசி அல்லது தர்ப்பை என்று சொல்லக்கூடிய கோரை பொருட்களை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களின் மீது போட்டு வைத்தால் கிரகணத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் தாக்கங்களும் நிச்சயமாக குறைவதற்கான யோகம் கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது கிரகணம் நிறைவடைந்ததற்கு பிறகு வெள்ளை நிறம் கொண்ட பொருட்களை நீங்கள் மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்கலாம். அப்படி கொடுப்பதால் கிரகண தோஷம் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபசு பலன்கள் நிச்சயமாக உங்களை சூழாது. ஒரு சிறிய துணியில் ₹1 நாணயமும் சிறிதளவு உப்பும் வைத்து மற்றவர்களுக்கு தானம் கொடுக்கலாங்க. அதோடு மட்டுமல்லாது வெள்ளை நிறம் கொண்ட எந்த பொருட்களையும் தானமாக கொடுக்கலாம். அப்படி கொடுப்பதால் நல்ல நன்மை உங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைக்கும். அரிசி, நல்லெண்ணெயில் சமைத்த உணவுப் பொருட்கள் போன்றவற்றையும் தானமாக கொடுப்பதன் மூலம் பல்வேறு வகையான நன்மைகள் கிரகணம் நிறைவடைந்ததற்கு பிறகு உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு. அதிலும் ராகு அமோகமாக ராசிக்காரர்களுக்கு 6ல் வலம் வந்து கொண்டிருக்கிறார். அதீதமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. எனவே கிரகணத்தினால் பெரிய அளவிலான பாதிப்பு நிச்சயம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இல்லை. இதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டால் நிறைந்த நன்மையும் உங்களுக்கு நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும். இந்த வேளையில் இறை வழிபாட்டையும் பல நல்ல ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளையும் மேற்கொண்டாலே நிறைவான நன்மை உங்களுடைய வாழ்வை வளப்படுத்தக்கூடிய வகையில் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. சந்திர கிரகணத்தின் போது